ஹாய் கைஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் கண்டென்ட் ரைட்டிங். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேக்லைன்ஸ், ஸ்லோகன்ஸ் அண்ட் எடிட்டோரியல் ரைட்டிங். ஸோ இது மூணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக்லைன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டேக்லைன்ன்றது நத்திங் பட் இப்போ நம்ம ஒரு பிராண்டோட ஒரு ஐடென்டிட்டின்றது அவங்க ஒரு டேக்லைன் மூலிமா வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ கேஎஃப்சினா ஃபிங்கர் லிக்கிங் குட், அப்புறம் வந்து ஆப்பிள்னா திங்க் டிஃப்ரெண்ட். இது வந்து மாறவே மாறாது. ஒன்ஸ் அவங்க ஒரு டேக்லைன் வந்து அவங்க பிராண்டுக்குன்னு அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா, ஓவர் த இயர்ஸ் அது வந்து கேரி ஆயிட்டே இருக்கும். ஸோ இத எப்படி கிரியேட் பண்றது? இது மூலியமா என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேக்லைன் மூலியமா நம்ம பிராண்ட் மூலியமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத ஸ்ட்ராங்கா நம்மளால வந்து சொல்ல முடியும். அண்ட் இத எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, சிம்பிள். முதல்ல உங்க பிராண்ட நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செகண்ட் திங், இது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா, ஒரு சிம்பிளா, சின்னதா இருக்கணும். லைக் ஒரு லைன் அப்டின்லாம் இருக்கக்கூடாது. ஒரு 3 டூ 4 வேர்ட்ஸ் மேக்ஸிமம் இருந்தா பெட்டரா இருக்கும். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டேக்லைன் மூலியமா உங்க பிராண்ட் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி இருக்கணும். இல்லன்னா ரெப்ரசன்ட் பண்ற மாரி இருக்கணும். ஓகே. இப்போ உங்க பிராண்ட் வந்து எத ஹைலைட் பண்ணுது மெயினா? எந்த வேல்யூவ ஹைலைட் பண்ணுதுன்றத நீங்க உங்க டேக்லைன் மூலியமா சொன்னீங்க அப்டின்னா, அந்த கஸ்டமர்ஸ்க்கு, அந்த பிராண்ட் யூசர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ அத வந்து அவங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாரி இருக்கும். ஸோ இது வந்து டேக்லைன். நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் காட்டுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து புரியும். டேக்லைனுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் நைக்கியோட டேக்லைன். நைக்கியோட டேக்லைன் வந்து என்ன இருக்கும்? ஜஸ்ட் டூ இட் அப்படின்றது. ஸோ ஆம், இது மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, லைக் டு டேக் சம்திங் ஃபார்வர்ட். லைக் அந்த பிராண்ட் வந்து மோட்டிவேட் பண்ற விதத்துல இது வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா, அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிராண்ட் ஆக்சுவலி. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் பிராண்ட் மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் அவங்க பிராண்ட ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த ஜஸ்ட் டூ இட்ன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு சேலஞ்ச அக்செப்ட் பண்ற மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன்ல இருக்கிறதுனால, தே யூஸ் இட் ஆஸ் அ டேக்லைன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் கிரியேட் யுவர் ஓன் டேக்லைன். ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கம்ப்ளீட்டா வேற ஒரு பிராண்ட் போவோம். வேற ஒரு நீஷ்ல இருந்து. ஓகே. ஸோ ஸ்னிக்கர்ஸோட டேக்லைன் என்ன? "பசி வந்தா நீயா இருக்க மாட்ட." அது வந்து தமிழ்ல. பட் ஜென்ரலான ஒரு இங்கிலீஷ்ல அவங்களோட டேக்லைன் என்ன அப்படின்னா, "யூ ஆர் நாட் யூ வென் யூ ஆர் ஹங்ரி." ஸோ இது வந்து எத ரெப்ரசன்ட் பண்ணும்னா, உங்களோட பெர்சனாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும் வென் யூ ஃபீல் ஹங்ரி. லைக் இது வந்து ரொம்ப டீப்பான ஒரு டாபிக். உங்களுக்கு மேலோட்டமா பார்க்கும்போது, ஓகே இவ்வளோதானே அப்படின்ற மாரி இருக்கும். பட் வென் ஹங்கர் ஹிட்ஸ் ஸோ டீப், அது எப்படி இருக்கும்னா, உங்களால உங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. லைக் யூ வில் கெட் ஸோ எமோஷனல், ஸோ ஹார்ட் ஆன் பீப்பிள். எப்படி சொல்றது? ரொம்ப கோவம் வரும். ரொம்ப ஹார்டா ஃபீல் பண்ணுவீங்க மத்தவங்க மேல. லைக் உங்களால அந்த எமோஷன வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு டீப்பான ஒரு விஷயத்த இவங்க ஒரு சாக்லேட்ல அவங்கள வச்சிருக்காங்க. ஸோ ஸ்னிக்கர்ஸ் சாட்டிஸ்ஃபைட் யுவர் ஹங்கர். அத தான் இவங்க ஒரு ஹியூமர் டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ல நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ இட் கேன் பி இன் எனி வே. நீங்க அத ஹியூமர் மூலியமா பண்ணலாம். இல்ல கொஞ்சம் பவரா பண்ணலாம். வாட்டெவர். பட் உங்க டேக்லைன் ஷுட் ரெப்ரசன்ட் யுவர் பிராண்ட் ஐடென்டிட்டி. ஸோ இத எப்படி கிரியேட் பண்றது? ஆம், ஒரு 5 ஸ்டெப்ஸ் மூலியமா இத நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, மேக் நோட் ஆஃப் இட். முதல்ல யூ ஹேவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிராண்ட். உங்க பிராண்ட் எந்த கேட்டகரியில வருது அப்படின்றத நீங்க வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து உங்க பிராண்டோட கோர் மெசேஜ் என்ன? இப்போ ஸ்னிக்கர்ஸ்து ஓகே. பசிய சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே. அதுதான் ஸ்னிக்கர்ஸ். ஃபைன். நைக்கின்றது என்ன? அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிராண்ட். இட் வில் கீப் யூ மோட்டிவேட்டட். நீங்க இத யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்ன்றத ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஆப்பிளோட டேக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, திங்க் டிஃபரெண்ட். ஸோ ஆப்பிள் வந்து ஆல்வேஸ் தே வில் பி அஹெட் ஆஃப் தேர் டைம்.
ஸோ அது மூலிமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, "வி திங்க் டிஃப்ரெண்ட். நீங்களும் அதே மாரி இருங்க." அப்படின்றத அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. தட்ஸ் ஷோ தேர் குவாலிட்டி ஆஃப் தேர் வொர்க். ஸோ அதுதான் அவங்களோட கோர் மெசேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிராண்ட். செகண்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கோர் மெசேஜ் ஆஃப் யுவர் பிராண்ட். தேர்ட் திங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளா இருக்கணும். ஒரு 2 லைன், 3 லைன்லாம் வச்சா யாருக்குமே புரியாது. யாருக்கும் ஞாபகம் இருக்காது. அதுவும் இல்லாம அது ஒரு டேக்லைனோட நீடே கிடையாது. ஸோ ஒரு டேக்லைன்ன்றது ஷார்ட் அண்ட் சிம்பிளா, ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா இருக்கணும். ஓகே. ஃபோர்த் திங் ஏன் ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா இருக்கணும் அப்டின்னா, அப்பதான் ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஷார்ட்டா வச்சுட்டு புரியாத வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கஷ்டமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் தேர் இஸ் நோ யூஸ். ரைட்? ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் டேக்லைன் அண்ட் பீப்பிள் வில் மெமரைஸ் இட் அண்ட் இட் வில் பி ஆன் தேர் ஹெட்ஸ் ஃபாரெவர். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாரி இருக்கணும். ஷார்ட் அண்ட் சிம்பிளா இருக்கணும். உங்க பிராண்டோட கோர் மெசேஜ நீங்க புரிஞ்சு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அத ரெப்ரசன்ட் பண்ற மாரி இருக்கணும். ஓகே. லாஸ்ட் பாயிண்ட். யூஸ் ஸ்ட்ராங் அண்ட் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ நெகட்டிவான மார்க்கெட்டிங் உங்களால டேக்லைன் வச்சு பண்ண முடியாது. ஸோ யூ ஷுட் டூ அ பாசிட்டிவ் மார்க்கெட்டிங் விச் மீன்ஸ் யூஸ் ஸ்ட்ராங் அண்ட் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் டு கிரியேட் அ டேக்லைன். சிம்பிள். ஓகே. அடுத்து வந்து ஸ்லோகன்ஸ். ஸ்லோகன்ஸ்ன்றது என்னன்னா, நம்ம இப்போ ஒரு கேம்பெயின் ரன் பண்றோம். இப்போ கேம்பெயின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Samsungல S26 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்கல்ல. இப்போ இந்த பர்ட்டிகுலர் சீரிஸ்க்காக நான் ஒரு பர்ட்டிகுலர் ஆட்ஸ் நான் ரன் பண்றேன் அப்டின்னா, ஒரே ஒரு ஆட் மூலியமா நான் இத என்னால வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சீரிஸ் ஆஃப் திங்ஸ் வந்து நான் பண்ணுவேன். ஒரு கேம்பெயின் ஒண்ணு ரன் பண்ணுவேன். ஸோ இப்ப இந்த கேம்பெயின்க்குன்னு சொல்லிட்டு குடுக்குற ஒரு ஃப்ரேஸ் தான் இந்த ஸ்லோகன். இட் கேன் பி லைக் இதுவும் ஒரு 1 ஆர் 2 லைன்ஸ் இருக்கலாம். இல்ல ஒரு 1 லைன் இருக்கலாம். பட் இது வந்து கேட்சியா இருக்கணும். உங்க கேம்பெயினோட கோல வந்து ஹைலைட் பண்ற மாரி இருக்கணும். ஸோ இதுக்கும் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ அது மூலியமா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து புரியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்லோகன்ஸ். ஸ்லோகன்ஸ்னா என்ன? நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இது வந்து லைக் டேக்லைன்ஸ் மாரி தான். பட் ஆனா இது ஒரு ஸ்பெசிஃபிக் கேம்பெயின் இல்ல ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ட பேஸ் பண்ண ஒரு ஃப்ரேஸா இருக்கும். அதுதான் வந்து ஸ்லோகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட பர்ப்பஸ் என்ன அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் கேம்பெயினோட ஆ கோர் மெசேஜ வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இப்ப டேக்லைன் வந்து மொத்த பிராண்டுக்குமே ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ ஒரு பிராண்ட்ல நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். நெறைய கேட்டகரீஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். அந்த பர்ட்டிகுலர் கேட்டகரியில இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்டோட கேம்பெயினா இருக்கலாம். அத தான் நம்ம அந்த ஸ்லோகன் மூலியமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். ஓகே. இப்போ மெக்டானல்ட்ஸோட ஸ்லோகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி எ சேஞ்ச். டேக்லைன்ன்றது ஒண்ணு தான். அவங்களோட ஸ்லோகன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே 1971ல "யூ டிசர்வ் எ பிரேக் டுடே" அப்படின்ற ஒரு ஸ்லோகன் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. 75ல "வி டூ இட் ஆல் ஃபார் யூ" அப்படின்ற ஸ்லோகன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 97ல "டிட் சம்படி சே மெக்டொனால்ட்ஸ்" அப்படின்ற ஒரு ஸ்லோகன் வந்து யூஸ் பண்ணிருவாங்க. ஸோ இது மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, லைக் "டிட் சம்படி சே மெக்டொனால்ட்ஸ்" அப்படின்னா, ஓகே அப்போ லைக் ஒரு பர்கர் சாப்பிடணும், இல்ல அவங்க ஏதாவது ஒரு மீல் சாப்பிடணும் அப்படின்னா, யாராவது மெக்டொனால்ட்ஸ் அப்படின்ற பேர வந்து யூஸ் பண்ணாங்களா? அப்படின்ற ஒரு மெசேஜ் மூலியமாவே அவங்க அந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. இங்க நான் இன்னும் ஈஸியா புரியிற மாரி சொல்றேன். ஓகே. ஸோ ஆப்பிளோட ஸ்லோகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்ப அதுலருந்து அவங்க எப்படி அவங்களோட ஸ்லோகன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்கன்றத பார்க்கலாம். 76லேருந்து 18ல "பைட் இன்டூ அன் ஆப்பிள்" அப்படின்ற ஸ்லோகன் யூஸ் பண்ணியிருக்காங்க.
84லேருந்து 92ல த பவர் டு பி யுவர் பெஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. த கம்ப்யூட்டர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் அஸ் அப்படின்றது 1984. திங்க் டிஃப்ரெண்ட். அதாவது த கம்ப்யூட்டர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் அஸ்ன்றது 84ல, திங்க் டிஃப்ரெண்ட் அப்படின்றத 97ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஒரு டைப் ஆஃப் எவல்யூஷன்லயும் ஒரு ஒரு ஸ்லோகன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கரெக்ட்டா இருந்திருக்கும். ஏன்னா, இப்ப நான் சொல்றேன் பாருங்க. தட் கம்ப்யூட்டர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் அஸ் அப்படின்றது, அட் தட் டைம் தேர் வாஸ் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது. மத்த பிராண்ட்ஸ்ல. பட் அவங்க பண்ணாதத இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லைக் அந்த குவாலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர் இவங்களோட ஓன் சாஃப்ட்வேர் வச்சு, அந்த செக்யூரிட்டி பேட்சஸ்லாம் கொஞ்சம் அதிகமா வச்சு, ஸோ அப்படிதான் இவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதுதான் வந்து லைக் த கம்ப்யூட்டர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் அஸ் அப்படின்றது. திங்க் டிஃப்ரெண்ட்ன்றது அவங்க அத நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரு மேக் அப்படின்றத கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம, அத நெக்ஸ்ட் லெவல் அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இவங்க தான் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ற மாரி அத குடுத்துருப்பாங்க. 97லேருந்து 2002 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 1000 சாங்ஸ் இன் யுவர் பாக்கெட்ன்னு சொல்லிட்டு 2001லேருந்து 2004ல ஒரு ஸ்லோகன் வச்சிருக்காங்கல்ல. இது எதுக்குன்னா, ஐபாட் அப்பதான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதில வந்து 1000 சாங்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். அட் அ பர்ட்டிகுலர் டைம் அப்படின்றது. ஆம். அடுத்து சே ஹலோ டூ ஐஃபோன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஐஃபோன் லான்ச் ஆன இயர் 2007ன்றது. சே ஹலோ டூ ஐஃபோன். ஸோ அதுதான் அவங்களோட ஸ்லோகன். ஸோ சிம்பிள். நீங்க என்ன கிரியேட் பண்றீங்களோ, நீங்க என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்களோ, இந்த ப்ராடக்ட்ட நீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்களோ, அத ரெப்ரசன்ட் பண்ற அந்த பர்ட்டிகுலர் திங்க்கு பேர் தான் ஸ்லோகன்ஸ் அப்படின்றது. ஸோ இத எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, சேம். இதுக்கும் வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நோ த கேம்பெயின் கோல். ஸோ இந்த கேம்பெயினோட எண்ட் கோல் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. செகண்ட் திங் ஃபோக்கஸ் ஆன் த டார்கெட் ஆடியன்ஸ். இப்போ நான் எப்படி சொல்றது? ம். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு புக் பிராண்ட் வச்சிருக்கேன். நான் ஒரு பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் புக் லான்ச் பண்றேன். இல்ல ஒரு நோட் புக்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்ப நம்ம ஜெனரலா அந்த நோட்ஸ்லாம் எழுதுவோம்ல. லைக் ஒரு அன்ரூல்டு இல்ல ஒரு ரூல்டு நோட்ஸ். லைக் இந்த கிளாஸ்மேட் அந்த மாரி பிராண்ட்ஸ்லாம். இப்ப நான் அதுலேருந்து ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நான் லான்ச் பண்றேன் அப்டின்னா, என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்க? காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ். மெயினா ஐ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டூடண்ட்ஸ் பிகாஸ் தே யூஸ் நோட்புக் மோர் தென் அதர்ஸ். கமர்ஷியலா யூஸ் பண்றவங்கள விட, ஸ்டூடண்ட்ஸ் தான் அதிகமா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றத நான் புரிஞ்சுக்காம, ஆ லைக் ஜெனரல் ஆடியன்ஸ்க்காக நான் ஒரு அட்வர்டைஸ்மென்ட்டோ, இல்ல அந்த ஒரு கேம்பெயினோ நான் ரன் பண்ணேன் அப்டின்னா, இட் வில் நாட் வொர்க் அவுட். ஓகேவா? மார்க்கெட்டிங்கோட கோர் திங்கே வந்து அதுதான். யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த டார்கெட் ஆடியன்ஸ். உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாருன்றத புரிஞ்சுக்கிட்டு, அந்த கேம்பெயினோட கோல் என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு, யூ ஹேவ் டூ மூவ் ஃபர்தர். தேர்ட் திங் ஹைலைட்ஸ், பெனிஃபிட்ஸ். ஸோ, இந்த கேம்பெயின் ரன் பண்றது மூலியமா, அந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்ட உங்களோட கஸ்டமருக்கு புரியிற மாதிரி இருக்கணும். லைக் வி சா இன் ஆப்பிள். இப்போ 1000 சாங்ஸ் ஆன் யுவர் பாக்கெட். அதுதான் ஒரு பெனிஃபிட். தட்ஸ் வாட் தே ஆர் கெட்டிங் ரைட்? ஸோ, அத ரெப்ரசன்ட் பண்றாங்க. சிம்பிள். அதுதான் அவங்களோட கோல். அவங்க டார்கெட் ஆடியன்ஸ வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க. அண்ட் தே ஹைலைட்ஸ் த பெனிஃபிட். ஃபோர்த் கீப் இட் கேட்சி அண்ட் கிரியேட்டிவ். கிரியேட்டிவாவும் இருக்கணும். அட் த சேம் டைம் புரியணும். அதுதான் அத விட இம்பார்ட்டன்ட். ஃபைனலா டெஸ்ட் அண்ட் ரிஃபைன். ஸ்லோகன் அப்டின்னா, நான் ஒரு ஸ்லோகன் கிரியேட் பண்றேன்னா, ஐ ஷுட் ஹேவ் மினிமம் ஆஃப் 15 ஸ்லோகன்ஸ். அதிலருந்து ஃபில்டர் பண்ணி ஐ ஷுட் ஹேவ் ஒன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு ஸ்லோகன் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே இதுதான் என்னோட ஃபைனல் வொர்க் அப்படின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பட் எப்படி சொல்றது? தட்ஸ் நாட் த கிரேட் ஐடியா. யூ ஷுட் கிரியேட் 15. ரேண்டமா மைண்ட்ல தோன்றது எல்லாத்தையுமே, இதுக்கு முன்னாடி அது இருக்கா அப்படின்றத இன்டர்நெட்ல செக் பண்ணிட்டு, கிரியேட் a ரேண்டம் 15 டிஃபரெண்ட் ஸ்லோகன்ஸ். ஃபில்டர் டூ 10. ஒரு அதில பேசிக்கா இருக்கு. இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஒமிட் பண்ணிடுங்க. ஓகே 10 வரும். இதில பெஸ்ட்டான ஒரு 5 எடுங்க. ஓகே.
யூ வில் பி எண்ட் வித் 5. இந்த 5ல எந்த ஒரு டாப் 2 ஸ்லோகன்ஸ் விச் மேக்ஸ் மோர் சென்ஸ் தென் அதர் 3 அப்படின்றத பார்த்து ஒரு 2 ஃபைனலைஸ் பண்ணுங்க. இப்போ இந்த 2 ஸ்லோகன்ஸை இல்லை ஓவராலாக அந்த 5 ஸ்லோகன்ஸை மற்ற பீப்புள், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கள ரீட் பண்ண சொல்லி எது பெஸ்ட்டாக இருக்குன்னு அவங்களோட சஜஷன்ஸ் வந்து கேளுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களோட ஃபைனல் ஸ்லோகன். ஓகே. ஸோ இதுதான் நீங்கள் டேக்லைன்ஸ் அண்ட் ஸ்லோகன்ஸை க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ். ஸோ டேக்லைன்ஸ் அண்ட் ஸ்லோகன்ஸ் இது வந்து ரொம்ப பெரிய டாபிக்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால பண்ண முடியும் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். டேக்லைன்ஸுன்றது நம்ம பிராண்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ், ஒரு ஷார்ட் ஃப்ரேஸ். இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுனா ஒரு கேட்சியான, சிம்பிளாக இருக்கணும், நம்மளோட பிராண்டோட வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிள். ஸ்லோகன்ஸ்லாம் என்னன்னா ஒரு கேம்பெயினை பேஸ் பண்ண ஒரு ஃப்ரேஸாக வந்து இருக்கும். இது எப்படி நீங்க கிரியேட் பண்றதுன்னா, அந்த கேம்பெயினோட ஹைலைட்ட நம்ம ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா யூனிக்கா நம்ம குடுத்தோம்னா, சிம்பிள் முடிஞ்சிரும். அவ்வளோதான். ஸோ ஃபைனலா எடிட்டோரியல் ரைட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எடிட்டோரியல் ரைட்டிங்னா என்னன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஒரு கான்செப்ட்ன்னு சொல்லாம, ஒரு டாபிக் இருக்குன்னா, அந்த டாபிக்க நீங்க வந்து ஆ கவுண்டர் அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு ஆர்டிக்கிள் தான் இந்த எடிட்டோரியல் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. இது ஆர்டிக்கிள் சொல்றத விட லைக் எடிட்டோரியல்னே சொல்லலாம். இது எப்படி இருக்க போகுது? இது நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க? நீங்க எந்த இடத்துல ஒரு எடிட்டோரியல் அப்படின்றத நீங்க எங்க பார்க்கலாம்னா, நியூஸ் பேப்பர்ஸ்ல எடிட்டோரியலுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷன் இருக்கும். நீங்க எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் மோஸ்ட்டா வந்து இருக்கும். அந்த எடிட்டோரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக்க எடுத்து அந்த டாபிக் வந்து ஒருத்தர் டிஸ்கிரைப் பண்ணியிருந்திருப்பாரு. அதுல என்ன இருக்கும்னா, அவங்களோட ஒப்பீனியன வந்து அவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எலக்ஷன்ஸ். இப்போ எலக்ஷன்ஸ்ல நெறைய பார்ட்டீஸ் இருக்கு. இப்போ நான் அதுல மெயினா லைக் ஒரு கோர் காம்படென்ஸா நான் பார்க்குற ஒரு 2 பார்ட்டீஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து விஜய் சாரோட டிவிகே, இன்னொன்னு வந்து ஸ்டாலின் சாரோட டிஎம்கே. ஸோ இப்ப இந்த 2 பார்ட்டீஸ்க்கு நடுவுல தான் மெயினா ஒரு ஆ எப்படி சொல்றது? ஒரு போட்டி வந்து போயிட்டு இருக்குல்ல. ஸோ இப்ப இத நான் வந்து என்னோட ஒப்பீனியன் பேஸ் பண்ணி நான் ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறேன்னா, அதுதான் எடிட்டோரியல் ரைட்டிங். இத இன்னும் ஈஸியா புரியிற மாரி சொல்லணும்னா, லெட்ஸ் டேக் இப்ப நான் வந்து டிஎம்கே சைட்ல இருந்து நான் ஒரு ஒப்பீனியன நான் வந்து முன்வைக்கிறேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டாபிக் வேணும். இல்ல நான் ஓவராலா இவங்களோட பார்ட்டி வந்து வந்தா நல்லாருக்கும். அப்டின்றத முன்வச்சு நான் ஒரு எடிட்டோரியல் எழுதுறேன் அப்டின்னா, அதுதான் என்னோட பேஸ். அதுதான் என்னோட மெயின் பாயிண்ட் இல்லையா? இத சப்போர்ட் பண்ற மாரி தான் என்னோட ஹோல் ஆர்டிக்கிள் வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன். நான் ஏன் ஏன் இத வந்து நான் பேசப் போறேன்? இப்ப இதோட முக்கியத்துவம் என்ன? அப்படின்றத சொல்லி ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அப்கமிங் அ சப் டாபிக்ஸ்லாம் எத பத்தி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லைக் உங்களோட ஒப்பீனியன். லைக் நீங்க வந்து ஏன் இந்த பார்ட்டி வந்து வரணும்னு நெனைக்கிறீங்க? இவங்க வந்தா என்னென்ன நடக்கும்? இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க? அப்படின்றத எவிடன்ஸோட நீங்க வந்து அந்த இதுல வந்து ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் இவங்க இந்த டேட்ல பண்ணியிருக்காங்க. இந்த டேட்ல இவங்கலாம் இத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்கன்றத எவிடன்ஸோட நீங்க வந்து சொல்லும்போது தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டிக்கிளா அது வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து ஒரு மஸ்ட். இது வந்து ஸ்டெப்ஸ். இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். அந்த ஒப்பீனியனோட எவிடன்ஸ வச்சு நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கணும். அண்ட் இன்னொரு சப் டாபிக்ல எத பத்தி இருக்கணும்னா, கவுண்டர் அட்டாக் பண்ணணும். இப்போ உங்களோட ஒப்பீனியன நீங்க சொல்றது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு இத பத்தி மத்தவங்க பேசியிருப்பாங்கல்ல. இப்போ ஆப்போசிட்ல இப்போ விஜய் சாரோட கட்சியில இருந்து நெறைய பேர், இல்ல அவரே வந்து பேசியிருப்பார்ல, இந்த மாரி. நான் இதெல்லாம் அப்போஸ் பண்றேன். இதெல்லாம் நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அ அவங்களோட ஒப்பீனியன்ஸ சொல்லியிருப்பாங்கல்ல. இப்ப அத கவுண்டர் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கிறது தான் இந்த சப் டாபிக். இது நீங்க என்ன டைட்டில் வேணா வச்சுக்கலாம். உள்ள என்ன கன்டென்ட் வேணா இருக்கலாம். பட் அவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு கவுண்டர் அட்டாக் குடுக்குற மாரி இருக்கிறது தான் இந்த ஒரு சப் டாபிக். அண்ட் ஃபைனலா கன்க்ளூஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஆ இதுதான் நான் சொல்ல வந்தது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ, என்னோட ஒப்பீனியன் வந்து கரெக்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாரி உங்களோட கன்க்ளூஷன் வந்து இருக்கணும். சிம்பிள். இதுதான் வந்து எடிட்டோரியல் ரைட்டிங். இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் ஆல்ரெடி ஒரு எடிட்டோரியல் வந்து எழுதி வச்சிருக்கேன்.
ஸோ அத வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஸோ லெட்ஸ் சீ தட். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட ஒரு 2 ஆர்டிகிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எடிட்டோரியல்ஸ் எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இத எப்படி எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, கிரியேட் எ பிளாங்க் கூகுள் டாக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எழுதுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு டிப் ஒண்ணு தரேன். கோ டூ கூகுள் அண்ட் டைப் கிராமர்லி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு போட்டு கிராமர்லி ஃபார் குரோம்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில இன்ஸ்டால் பண்ணிட்டு, நீங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒண்ணு நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க டைப் பண்ணும்போது ஏதாவது தப்பா டைப் பண்றீங்க அப்படின்னா ஓகே. ஸோ நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. லைக் ஒரு எக்ஸ்டென்ஷன் நீங்க யூஸ் பண்றீங்க. கிராமர்லி இது அப்படின்னு. நீங்க எந்த எக்ஸ்டென்ஷன் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிராமர்லின்றது ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் தான். ஸோ நீங்க இத யூஸ் பண்ணி நீங்க உங்களோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், இந்த கிராமட்டிக்கல் எரர்ஸ் அது எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ எழுதும்போதே உங்களுக்கு அது ரெட் கலர் லைன்ஸ்ல உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேவா? ஸோ இந்த கரெக்ட்னஸ்ன்னு இருக்குல்ல, இப்ப இதுல ஏதாவது ஒரு வேர்ட், இப்ப இந்த வேர்ட் நான் வந்து ஓகே. இந்த வெல் பீயிங்ன்றது நான் தப்பா எழுதியிருக்க மாரி காட்டுது இல்லையா? ஸோ அதோட ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து அதுவே வந்து காட்டும். திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் யூஸ் கிராமர்லி. ஓகே. இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன டாபிக் எடுத்திருக்கேன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வொர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன நான் பிட்ச் பண்ண போற டாபிக். மெயின்டெய்னிங் a healthy work life balance is important for your health and improving your productivity and performance. Lack of work life balance can be a many negative consequences, reduced free time and physical mental health problems. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லணும்னா, அதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிற அந்த நெகட்டிவ் திங் என்னன்றத நம்ம புரிய வச்சா தான், நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸ வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் என்னோட ஆர்குமென்ட். ஓகே. ஸோ WHO's பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்ற டாபிக் நான் எடுத்திருக்கேன். அண்ட் எ மூவ் வித் இம்பேக்ட் அப்படின்றத எடுத்திருக்கேன். ஸோ கன்க்ளூஷன். ஸோ ஓவராலாவே என்னோட ஒரு சிங்கிள் ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 450 டூ 400 வேர்ட்ஸ் அதுக்குள்ள தான் வந்து இருக்கும். விச் இஸ் மோர் தென் எனஃப் டூ அ ஃபைட் ஃபார் அன் ஆர்குமென்ட். ஓகே. இப்ப WHO's பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சில ப்ரூஃப்ஸ் வேணும். அது என்னோட ஆர்குமென்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா மாரி. ஸோ நான் ரிசர்ச் பண்ணி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா, லைக் லாங் வொர்க்கிங் ஹவர்ஸ் மூலியமா கிடைக்கிற இம்பேக்ட் என்னன்றத நான் ப்ரூஃபோட இந்த இடத்துல நான் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 745,000 டெத்ஸ் வந்து லைக் லாங் வொர்க்கிங் ஹவர்ஸ் மூலியமா நடந்திருக்கு. அண்ட் ஐசமிக் அப்படின்ற ஹார்ட் டிசீஸ் வந்து 2016ல அண்ட் 29% அதோட இன்க்ரீஸ் வந்து 2000ல இருந்து நடந்திருக்கு அப்படின்றத லைக் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் போட்டிருக்கேன்ல. இதில இருக்கிற ஒரு நம்பர் தப்பா போட்டாலுமே என்னோட ஆர்டிக்கிள் வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஸோ யூ ஷுட் எப்படி சொல்றது? டைரக்ட்டா அந்த WHO அவங்க வெப்சைட்லயே அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்க அத ஃபைண்ட் அவுட் பண்ணி எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்றதையும் நீங்க வந்து போடணும். ஓகே. அதுக்கப்புறம் நான் குடுத்துருக்கிற டீட்டெயில்ஸோட ஒரு லிங்க்க நான் இந்த இடத்துல குடுத்துருக்கேன் பாருங்க. இது அவங்களோட வெப்சைட். எந்த இடத்துல அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தெரியுதா? ஸோ 17 மே 2021ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க்கையும் நான் அந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இத நீங்க உங்களோட சீனியர்ஸ்க்கு சென்ட் பண்ணும்போது, அவங்களுக்கும் இத வெரிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இது ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ற ஆர்டிக்கிள், ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ற எடிட்டோரியல் அப்டின்னா, பீப்பிள் கேன் ஈசிலி கிளிக் அவுட் அண்ட் செக் வெதர் இட் இஸ் எப்படி சொல்றது? கரெக்ட்டான டேட்டாவா இல்லையான்றது. ஸோ இப்போ இது என்னோட ப்ரூஃப். இப்ப அது மூலியமா நான் இங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பீப்பிள் வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈசிலி. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்ப மூவ் வித் இம்பாக்ட். என்ன பண்ணா இத ஓவர் கம் பண்ணலாம்? ஓகேவா? இப்போ WHO என்ன சொல்றாங்கன்றத சொல்லிட்டு, அவங்களுக்கு அந்த
சீரியஸ்னஸ் புரிஞ்சிரும். இப்போ என்னோட ஒப்பீனியன் மூலியமா இத எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்ஸா நான் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எங்கேஜிங் இன் ஹாபீஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் பிரிங் யூ ஜாய் கேன் ஆல்சோ பூஸ்ட் மென்டல் வெல் பீயிங். இப்போ எனக்கு ட்ரா பண்ணுறது பிடிக்கும், புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும், இல்லை எனக்கு விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னா, அதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது மூலிமா, அதில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸை நான் ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியுன்றது தான் என்னோட பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாகவே வந்து எழுதியிருப்பேன். ஸோ இதுதான் ஆர்டிக்கல், இதுதான் எடிட்டோரியல். ஸோ கன்க்ளூஷன் நீங்கள் படிச்சீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ அடுத்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக், ரைஸ் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? இது நான் எழுதுனது ஐ திங்க் ஒரு 2023லயா 24லயா ஞாபகம் இல்லை. அந்த ஒரு ஹாஃப் ஆஃப் த இயர், அதாவது மிடில் ஆஃப் த இயர், ஒரு ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைமில் நான் எழுதுனது. ஓகேவா? ஸோ ரைஸ் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ் அப்படின்னா எனக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு இன்ட்ரோ தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் இந்த ஒரு பர்டிகுலர் ரேப் கேஸ் வந்து நடந்தது. டியூரிங் த பாஸ்ட் மந்த் most of the rape cases that came to light along with the alleged rape and murder of doctor in RG hospital in Kolkata. ஓகேவா? இது மூலயமா உமன்ஸோட சேஃப்டி இன் இந்தியா எப்படி இருக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். We are living in a country where there are no proper safety measures for women, which is true. And அதோட எப்படி சொல்கிறது, ஆர்குமெண்ட் தான் இந்த பர்டிகுலர் சப் டாபிக். ஓகே, இப்போ மீடியாவோட அண்ட் இதை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுற வே மூலிமா என்ன இம்பேக்ட் நடக்குது அப்படின்ற. ஏன்னா மீடியா இஸ் a வெரி பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். ஒரு விஷயத்த எப்படி வேணாலும் அவங்களால வந்து மேனிபுலேட் பண்ண முடியும், பிகாஸ் they are doing it over the years knowingly and unknowingly. ஸோ அது மூலிமா என்ன நடக்குது அப்படின்றத நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் செக்யூர் சோஷியல் என்விரான்மெண்ட் அண்ட் பியாண்ட், எப்படி இதை தடுக்கலாம், எப்படி இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அப்படின்றது தான் இதோட பாயிண்ட்ஸ். இப்போ அதில் போஸ்கோ ஆக்ட்னு இருக்குது. This act comprehensively deals with the issues of sexual offences against children. POSCO not only for spells as punishment or offences, but also serves the system for some and improved methods for catching offenders. Okay. ஸோ இந்த போஸ்கோன்ற ஒரு அந்த லா சூட் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு நடக்கிற அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை நீங்கள் வந்து தடுக்க முடியுன்றதை விட ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் ரேஸ் பண்ணி நீங்கள் அதுக்கான ஆக்ஷன் வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸோ யூ ஷுட் டீச் தட் விமென்ஸ்க்கு இப்படி ஒரு, ஐ மீன் சில்ட்ரனுக்கு இப்படி ஒரு ஆக்ட் இருக்குன்றத யூ ஹாவ் டு டீச் டு யுவர் கிட்ஸ் வேர் தேர் கோயிங் டு ஸ்கூல் ஆர் நாட், இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் இப்படி ஒன்று இருக்குன்றத நீங்கள் வந்து சொல்கிறது மூலியமா அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்து கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தால் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்றது. அதே மாதிரி இப்போது ரோல் ஆஃப் எவ்ரி ஹெச்ஆர், இப்போ ஒரு ஐடியில் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக நடக்கும். பிகாஸ் த ரோல் ஆஃப் ஹெச்ஆர்ஸ் இஸ் டு எக்ஸ்பிளைன் the people they are recruiting what should happen when you harass a women or a men. என்ன நடக்கும் அப்படின்றத அவங்க அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்லையுமே they will explain. ஓகேவா? அண்ட் ஆல்சோ they have to respect their co-workers. ஓகேவா? அதே மாதிரி சைபர் ஸ்டாக்கிங், இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, தடுக்கவே முடியாத ஒரு பெரிய க்ரைம். ஓகேவா? ஸோ அதை எப்படி தடுக்கலாம், ஓகே, பர்சனலாக நீங்கள் எப்படி உங்களை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கலாம், இது எல்லாமே பார்ட் ஆஃப் மை ஆர்கியூமெண்ட்ஸ், பார்ட் ஆஃப் மை ஒப்பீனியன்ஸ். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க என்ன பண்ண முடியும், நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், வாட் ஆர் த லா சூட்ஸ் தட் ஆர் தேர், இதுதான் என்னோட ஆர்டிக்கிளோட ஒரு கோர் ஒப்பீனியன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் டேக் அ டாபிக் அண்ட் ரைட் இட். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டேன். இதை நான் எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது
அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ எடிட்டோரியல் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம எழுதியிருக்கிற எடிட்டோரியலுக்கு ப்ரூஃப் ரீட் வந்து பண்ண போறோம். ப்ரூஃப் ரீடுன்றது நத்திங் பட் நம்ம எழுதியிருக்கிற அந்த எடிட்டோரியல கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கறது தான் வந்து ப்ரூஃப் ரீடிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இட் இன்க்ளூட்ஸ் கிராமட்டிக்கல் எரர்ஸ் லைக் அந்த ஃப்ரேசஸ் கரெக்ட்டா இருக்கா? கரெக்ட்டான அலைன்மென்ட்ல இருக்கா? கரெக்ட்டான அரேஞ்ச்மென்ட்ல இருக்கா? நீங்க என்னென்ன ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? எல்லாமே ஓவராலா நீங்க கரெக்ட் பண்றதுக்கு பேரு தான் இந்த ப்ரூஃப் ரீடிங்ன்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்ப இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? என்னென்ன பண்ணணும்? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே. when it's coming to proofread, first நீங்க என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் ஏ குடுத்து மொத்தமா காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி வேர்ட் கவுண்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒரு வேர்ட் கவுண்டர் டாட் நெட்ன்ற ஒரு வெப்சைட் கிடைக்கும். இதுல என்ன பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு இந்த இடத்துல எத்தன வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தன கேரக்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தன சென்டென்சஸ், எத்தன பேராகிராஃப்ஸ் அண்ட் இதோட ரீடிங் அண்ட் ஸ்பீக்கிங் டைம் வந்து இதில போட்டுருக்கும். ஓகேவா? ஸோ இது மூலியமா நீங்க என்ன பண்ணலான்னா, நீங்க எத்தன வேர்ட்ஸ், எத்தன கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அது மூலியமா நீங்க வந்து இந்த வெப்சைட் மோஸ்ட்டா நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, இப்ப நான் ஒரு ப்ளாக் எழுதுறேன், ஒரு எஸ்இஓ கன்டென்ட் எழுதுறேன் அப்டின்னா, நான் ஒரு பர்ட்டிகுலர் பிராண்ட்க்கு நான் வொர்க் பண்றேன்ல, தே வில் பே பெர் வேர்ட். இப்போ 942 வேர்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? எனக்கு பெர் வேர்டுக்கு ₹1 அப்டின்னா, ஐ ஏர்ன் 942 ரூப்பீஸ் ஃப்ரம் திஸ் பர்ட்டிகுலர் எடிட்டோரியல்ஸ். இப்போ அவங்க டபுளா பே பண்றாங்க, இல்ல பெர் வேர்டுக்கு வந்து ₹2 பே பண்றாங்க அப்டின்னா, ஸோ எவ்வளோ வருது? 942 இன்டூ 2. ஸோ 1884 நான் ஏர்ன் பண்றேன். ஸோ இத நான் கால்குலேட் பண்றதுக்கு பேசிக்கா யூஸ் பண்ணுவேன். அண்ட் இத நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்னும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ பேசிக்கா இதில எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்றத நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. மோஸ்ட்டா நீங்க கிராமர்லி யூஸ் பண்ணி எழுதுறீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துலயே தெரிஞ்சிரும். ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு. இல்லன்னா, நீங்க வேற ஏதாவது நோட்ஸ் அந்த மாரி ஆப்ஸ்ல நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க அத காப்பி பண்ணிட்டு கிராமர்லில டைரக்ட்டா வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து டைரக்ட்டா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட குவாலிட்டி எவ்வளோ இருக்கு? இதோட கரெக்ட்னஸ் போய்க்கோங்க. ஃபிக்ஸ் கிரிட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் போய்க்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். மத்தபடி இந்த ஈட்டிங், கன்சியூமிங் இதெல்லாம் நீங்க இது பண்ணணும். இந்த ப்ரோலாம் நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்ல. இந்த பேசிக்கான நீங்க அந்த இத வந்து நீங்க கோ த்ரூ பண்ணாலே வந்து போதும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ப்ரூஃப் ரீடிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலியமா நீங்க வந்து உங்களோட குவாலிட்டிய நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரூஃப் ரீடிங்கில இதுதான். பங்க்சுவேஷன் எரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் நீங்க இந்த கிராமர்லி மூலியமாவே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். பங்க்சுவேஷன் எரர்ன்றது இந்த இடத்துல நான் இந்த ஹெச் கேப்ஸ்ல யூஸ் பண்ணேன்னா, விச் இஸ் எ மிஸ்டேக். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி லைக் ஸ்பேஸ் விட வேண்டிய இடத்துல ஸ்பேஸ் விடணும். கமா போட வேண்டிய இடத்துல கமா போடணும். பர்ட்டிகுலர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல பர்ட்டிகுலர் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து கோர் இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருந்தா தான் பண்ண முடியும்னு இல்ல. பேசிக் இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருந்தாலே உங்களால ரைட்டிங் ஃபீல்ட்ல வந்து எக்ஸெல் பண்ண முடியும். பை யூசிங் தீஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த மாரி எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே. ஃபைன். உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்து வரும். நான் ஏன் ஏஐ யூஸ் பண்ணி நான் இந்த ஆர்டிக்கிள் எழுதக்கூடாது அப்டின்னா, ஏஐ யூஸ் பண்ற அந்த ஒப்பீனியன் வந்து ஏஐயோட ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியன் கிடையாது. சரி ஓகே. உங்க ஒப்பீனியனாவே இருந்தாலும், நீங்க ஒரு வேள நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவீங்கல்ல, அத ஏஐயால பண்ண முடியாது. பிகாஸ் ஹியூமன் கேனாட் திங்க் லைக் எ சாரி ஏஐ கேனாட் திங்க் லைக் ஹியூமன். இட்ஸ் ஆன் இட்ஸ் பர்ட்டிகுலர் வே ஆஃப் திங்கிங். ஸோ அத வந்து ஏஐயால மேட்ச் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு ரைட் இட் ஆன் யுவர் ஓன். அப்படி இல்லன்னா, உங்களோட வொர்க் குவாலிட்டி வந்து
தப்பா இருக்குன்னு அர்த்தம். ஸோ வி கான்ட் டூ எனிதிங். ஸோ ஓகே, அடுத்து வந்து பிளாகியரிசம்னு சொல்லுவாங்க. பிளேஜரிசம்னா லைக் ரிப்பீட்டட் கன்டென்ட். ஓகே, த ஆக்ட் ஆஃப் காப்பிங் another person's ஐடியாஸ், வேர்ட்ஸ் ஆர் ஒர்க். இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ லெட்ஸ் டேக் இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் மீடியா. நான் சர்ச் பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு இந்த மாதிரி வித்தியாசமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வ்ளாக்ஸ் வந்து எனக்கு போட்டிருப்பாங்க. இப்போது அமெரிக்கன் பப்ளிக் யூனிவர்சிட்டி இவங்க வந்து இப்படி எழுதியிருக்காங்க. ஓகே, த டைம்லைன் ஆஃப் சோஷியல் மீடியா இன்னோவேஷன் 2000s அப்படின்னு ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காங்கல்ல. இப்போ இதே பாயிண்ட்டை நான் காப்பி பண்ணி என்னோட வெப்சைட்டில் நான் போட்டேன்னா அதுதான் பிளேஜரிசம். மற்றவங்களோட ஒர்க்கை நான் காப்பி பண்ணுறது ஓகே. இப்போ நீங்கள் ஏஐலேருந்து எடுத்து காப்பி பண்ணி போட்டிங்கனாலும் பிளேஜரிசம் தானே அப்படின்னா, எஸ், அதுவும் பிளேஜரிசம் தான். ஏன்னா ஏஐ வந்து டைரெக்டாலாம் அதுவாக உங்களுக்கு எழுதிலாம் தராது. யாரோ எதுலேருந்தோ போட்டிருப்பாங்க, அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ரீட் பண்ணி ப்ளக் பண்ணி தான் அந்த டேட்டாவை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எய்தர் வே இட் இஸ் பிளேஜரைஸ்ட் டெக்ஸ்ட். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னா யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஓன். இல்லை நீங்கள் எழுதுனதே நீங்களே திங்க் பண்ணி எழுதுனதே வேறு யாருனா எழுதியிருக்காங்களா இல்லையான்னு தெரியணும்னா பிளேகரிசம் செக்கர்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா நிறையா பிளேகரைஸ்டு செக் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஜிபிடி 0, குவில்பாட் இதிலலாம் நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் எழுதுனது எத்தனை % இருக்குன்னு. ஓகே, சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஏஐ 0, மிக்ஸ்டு 0, ஹியூமன் 100% இருக்குல்ல. இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். எப்படின்னா, இந்த ஏஐ அப்படின்ற பெர்சன்டேஜ் வந்து 3% இருக்கலாம் மேக்ஸிமம். ஓகேவா? அந்த மிக்ஸ்டு வந்து இட் டசன்ட் கவுண்ட். ஏஐ அப்படின்ற அந்த பெர்சன்டேஜ் வந்து 3% இருக்கலாம். 97% ஹியூமன் இருந்தால் அது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஆவரேஜ்க்கு மேலே ஒரு நல்ல கன்டென்ட். அதுக்கு பெர்சன்டேஜ் மேலே இருக்குது. இப்போ இந்த ஏஐ வந்து 10%லாம் இருக்குன்னா பீப்பிள் வில் நாட் அக்செப்ட். ஏன்னா நிறைய பெய்டு ஏஐ டூல்ஸ் இருக்குது இந்த பிளேகரிசம் செக் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் ஆன் யுவர் ஓன். அண்ட் அதை நீங்கள் இப்படி செக் பண்ணிக்கலாம். இப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த இடத்துல அந்த மிஸ்டேக் இருக்குது. இப்போ இது ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்குல்ல. இப்போ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பேராகிராஃப் மட்டும் ரெட் கலரில் இருக்கும். ஓகே, அது ஏஐ 3% இல்லை 2% காட்டும். அந்த ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்டை நீங்கள் ஒரு பர்ட்டிகுலர் வேல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை நீங்கள் இன்னொரு வேல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லை அந்த பாயிண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வேறு பாயிண்ட்டை நீங்கள் போடலாம். அதுதான் பிளேகரிசம் செக்கர். ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ப்ரூஃப் ரீடிங். ஸோ பங்க்சுவேஷன் எரர்ஸ், அப்புறம் வந்து கிராமட்டிக்கல் எரர்ஸ், அப்புறம் வந்து ஏஐ பிளேகரைஸ்டு கன்டென்ட், இது எல்லாமே கரெக்டாக இருக்கா? உங்களோட கன்டென்ட் நீங்கள் படிக்கிறம்போது ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகுதா? நீங்கள் என்ன டாபிக் யூஸ் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எங்கே ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கீங்க? அதை கவுண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி என்ன பேசியிருக்கீங்கன்றத ஒருத்தருக்கு புரியுதான்றத செக் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ப்ரூஃப் ரீடிங். ஓகே, தட்ஸ் இட். தேங்க் யூ. ஓகே, ஸோ இப்போ ப்ரூஃப் ரீடிங்னா என்னன்னு பார்த்துட்டீங்க இல்லையா? இந்த ப்ரூஃப் ரீடிங்ன்றது மோஸ்ட்டா நம்ம எழுதுற எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம். நீங்க எந்த ஒரு ரைட்டிங் ப்ராசஸ்க்குள்ள போனாலுமே, ப்ரூஃப் ரீடிங்ன்றது ஃபைனலா எப்படி சொல்றது? கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு ஸ்டெப். ஸோ இதுக்கு அடுத்து தான் நம்ம இதுதான் ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். லைக் இப்போ இந்த ப்ரூஃப் ரீட் மூலியமா தான் நான் எழுதியிருக்கிற கன்டென்ட் வந்து கரெக்ட்டா இருக்கா? இல்ல இப்ப நான் வேற ஒருத்தரோட கன்டென்ட் நான் ரிவ்யூ பண்றேன் அப்படின்னாலுமே, ப்ரூஃப் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் மேனுவலா வந்து படிச்சு பார்க்கணும். அதுதான் ஒரு கரெக்ட்டான ஒரு ப்ராசஸ். ஓகே. ஸோ
தட்ஸ் இட். லைக் இப்போ இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? எடிட்டோரியல்னா என்ன? டேக்லைன்னா என்ன? ஸ்லோகன்னா என்ன? அது எப்படி எக்ஸாக்ட்டா நம்ம பண்ண முடியும்? எப்படி நம்ம அத அச்சீவ் பண்ண முடியும்? அண்ட் ஃபைனலா ப்ரூஃப் ரீட்னா என்னன்னு வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இது மூலியமா நீங்க ஒரு பர்ட்டிகுலர் ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியோ, இல்ல ஏதாவது ஒரு பிராண்டையோ நீங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணி, நீங்க அவங்களுக்காக எடிட்டோரியல்ஸ் வந்து நான் எழுத முடியும். ஆ ஐ கேன் பி எ எடிட்டோரியல் ரைட்டர். இதுதான் என்னோட சாம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு, நீங்க பிராக்டிகலா எழுதின உங்களோட அந்த எடிட்டோரியல்ஸ ஒரு 5 காப்பீஸ் நீங்க வந்து 5 காப்பீஸ்னா 5 டிஃபரெண்ட் எடிட்டோரியல்ஸ். இப்போ ஒண்ணு வந்து பொலிட்டிக்ஸ் பத்தி எழுதுறீங்கன்னா, ஒண்ணு வந்து லைக் சொசைட்டி பத்தி இருக்கணும். ஒண்ணு வந்து இப்போ யூத் பத்தி இருக்கணும். ஒண்ணு வந்து இப்போ லைக் இந்த ஜெனரேஷன் பத்தி இருக்கணும். இந்த மாரி ஒரு 5 டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க 5 எடிட்டோரியல்ஸ் எழுதி, நீங்க அத வந்து உங்களோட ப்ரூஃபா வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம். இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். இதுதான் என்னோட குவாலிட்டி ஆஃப் ரைட்டிங் அப்படின்றத நீங்க வந்து ஒரு பிராண்ட்ஸ நீங்க வந்து அப்ரோச் பண்ணி, நீங்க வந்து எடிட்டோரியல்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் வந்து இது நான் பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி உங்களுக்கு டவுட்ஸ்லாம் வந்தாலும், இது ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராசஸ். ரொம்பவே ஈஸியான ஒரு ஆ டாபிக். ஸோ இது வந்து நீங்க ஈஸியாவே வந்து நீங்க வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. ஆ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, பிளாக் ரைட்டிங் அண்ட் எஸ்இஓ பிளாக்ஸ் எப்படி எழுதுறது தான் வந்து பார்க்க போறோம். இப்போ பிளாக் ரைட்டிங்ன்றது நத்திங் பட் நான் ஒரு பர்ட்டிகுலர் டாபிக்க பத்தி நான் எழுதப் போற ஒரு ஒரு லாங் இல்லன்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு சில பேராகிராஃப்ஸ் இல்ல ஒரு சில கன்டென்ட் தான் வந்து இந்த பிளாக்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம். எஸ்இஓ பிளாக்ஸ்னா என்னன்னா, இப்போ நான் எழுதுற பிளாக்ஸ் வந்து Googleல நான் வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம், யாராவது ஒரு பர்ட்டிகுலர் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தேடும்போது, என்னோட பிளாக் எப்படி டாப் 5ல இல்ல ஒரு டாப் 10ல வர்ற மாதிரி நான் எழுத முடியும். அப்படின்றது தான் இந்த எஸ்இஓ பிளாக்ஸ் அப்படின்றது. ஓகே. ஸோ இப்ப அத எப்படி நம்ம பண்ணலான்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ஸ் நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, என்னோட சேனல தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.